ருத்ராட்ச ஓம் கவசத்தில் உள்ள ஓம் டாலருடன் கூடிய ஒரிஜினல் ருத்ராட்ச மாலை அணியும் பொழுது எதிர்மறை சக்திகள் விலகும், நேர்மறை சக்தி உருவாகும். இதனால் வாழ்க்கையில் இதுவரை இருந்த கடன் பிரச்சனை, தொழில் நஷ்டம், நோய் நொடி, கண்திருஷ்டி விலகி நிரந்தர பணவரவும், குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறையும். இவ்ளோ கடனுக்கு நடுவுல எங்களால நிம்மதியா வாழவே முடியல. மாசம் ஃபுல்லா வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் கடனுக்கு கட்டுறது. இந்த நெஞ்சு வலியினால 2 மாசம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன். இந்த பிசினஸ் நடத்த முடியாம போச்சு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. 27 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாம இருந்தது. வரலாம் தட்டி தட்டி போச்சு. உனக்கு நல்லபடியா வேலை கிடைக்கும், தைரியமா இருன்னு எத்தனை தடவை சொல்லிட்டேன். வீட்டுக்குள்ள வந்து யார்கிட்டையும் பேச மாட்டான், சாப்பிட மாட்டான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அழுவான். நம்மளை நம்பி யாரும் காசும் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னா நம்மள சொந்த பந்தத்துலேயும் யாரும் உதவி பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த கடவுளோட அனுகிரகத்தை முழுமையா நமக்கு தரக்கூடிய கவசம் தான் ருத்ராட்ச ஓம் கவசம். சக்தி வாய்ந்த ருத்ராட்ச ஓம் கவசத்தில் உள்ள ருத்ராட்ச ஓம் மாலையுடன் கூடிய சிவன் உருவம் பதித்த சிவ யந்திரம் மேலும் புனிதமான கங்கை நீர் அபிஷேகம் செய்த பன்னீர் திருநீருடன் வருகிறது. ருத்ராட்ச ஓம் மாலை அணிந்து வீட்டில் தெளித்து வந்தால் பில்லி சூனியம் போன்ற கெட்ட சக்திகள் விலகி, சாபங்கள் தோஷங்கள் நீங்கி குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதனால் வாழ்க்கையில் இழந்த செல்வங்களும் பண வரவும் கிடைக்கும். இவ்வளவு அதிசக்தி வாய்ந்த சிவனின் மறு உருவமான ருத்ராட்ச ஓம் கவசத்தினை பெற ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு உடனே அழையுங்கள். என்னோட பேர் திவ்யா. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பயந்த சுபாவமாவே இருப்பேன். எதுக்கு எடுத்தாலும் சின்ன வயசுல இருந்தே நான் ரொம்ப பயந்துட்டே இருப்பேன். எங்கன்னா வெளியே போனா கூட நான் வந்து இயர்லியா வந்துடணும், அந்த மாதிரி கொஞ்சம் டைப்பாவே நான் வளர்ந்துட்டேன். தனியா என்னால தூங்க கூட முடியாது. யாருன்னா பாட்டி அம்மா யாருன்னா இருந்தாதான் என்னால தூங்க முடியும். அப்படி ஒரு சுச்சுவேஷன், தனியா தூங்க வேண்டிய சுச்சுவேஷனே வந்தா கூட எனக்கு அங்கங்க சத்தம் கேட்கற மாதிரி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு. என்னோட மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. எனக்கு வெளியூர்ல இருந்து நல்ல நல்ல வேலைலாம் வாய்ப்பெல்லாம் கிடைச்சிது. ஆனா எனக்கு இந்த பயத்தினாலேயே நம்ம எப்படி அங்க போய் தனியா ஸ்டே பண்ணுவோம், அங்க எப்படி நம்மளோட லைஃப் வந்து ரன் ஆகும் அப்படின்ற நிறைய குழப்பம் எனக்கு நிறையவே இருந்துச்சு. அப்பதான் என்னோட அக்கா, நீ ரொம்ப பயப்படுற, உனக்குன்னு கொஞ்சம் தைரியம் வேணும், உனக்குள்ள நிறைய குழப்பம் இருக்கு, நீ ரொம்ப யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ருத்ராட்ச ஓம் கவசம் மாலையை வந்து எங்க அக்கா வாங்கி கொடுத்தா. இந்த ருத்ராட்ச ஓம் கவசத்தை நான் எப்போதுமே வந்து என்னோட கழுத்துலயே போட்டுக்கிட்டேன். இது கூட வந்து எனக்கு சிவன் காயின் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதை நான் என்னோட ஹேண்ட்பேக்ல எங்க போனாலுமே நான் அதை எடுத்துட்டு தான் போவேன். எனக்கு அதெல்லாம் இருக்கப்போ எனக்குள்ள ஒரு தைரியமா அது இருக்கும். இந்த ருத்ராட்ச ஓம் கவச மாலை எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா எனக்குள்ள ஒரு போல்டா நான் இருக்கதை நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா எனக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு ஜாப் ஆஃபர் கூட கிடைச்சது. நான் இப்போ வந்து அந்த ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணி இப்போ நான் தனியா தான் அங்கே ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னோட லைஃப்ல எந்த ஒரு பயமும் இல்லாம நான் கான்ஃபிடென்ட்டா என்னோட லைஃப்ல ரன் பண்றேன் அப்படின்னு சொன்னா இந்த ருத்ராட்ச ஓம் கவச மாலை தான் காரணம். மகா ரிஷிமார்களால் ஒரு மண்டலம் சக்தி வாய்ந்த மகா யாகத்தில் வைத்து பூஜித்து 1,00,000 மிருத்யுஞ்சய மந்திரம் உச்சரிக்கப்பட்டு ருத்ராட்ச ஓம் கவச மாலையாக உருவேற்றப்பட்டு வருகிறது. இதனை பெற உடனே ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் சங்கர், திருப்பூர்ல ஒரு கார்மெண்ட்ஸ் பிசினஸ் நடத்திட்டு வரேன். 12 வருஷமா கஷ்டப்பட்டு பிசினஸ் நடத்திட்டு வந்தேன். இதனால எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருந்தாங்க, நிறைய இன்கம் வந்திருக்கு, ஜோன்னு வாழ்ந்தேன். ஆனா சடனா என்னாச்சு, வாழ்க்கை திருப்பி போட்டாச்சு. எனக்கு உடம்புல கை கால் வலி அதிகமாயிடுச்சு. நான் போகாத டாக்டரே கிடையாது. ஒவ்வொரு தடவையும் டாக்டர் போனாலும் உனக்கு உடம்புல ஒண்ணு இல்லப்பா தான் சொல்லுவாங்க. இப்படிதான் ஆஃபீஸ் கிளம்பும் போது திடீர்னு நெஞ்சலி வந்துடுச்சு. வீட்டுல படுக்கே ஆயிட்டேன். இந்த நெஞ்சு வலியினால 2 மாசம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன். என்னால பிசினஸையும் கவனிக்க முடியல, ஃபேமிலியும் கவனிக்க முடியல. ஒரு கட்டத்துல இந்த பிசினஸ் நடத்த முடியாம போச்சு. என் வீட்டையே விற்க வேண்டிய நிலைமையில வந்துட்டேன் நான். இந்த மாதிரி சூழ்நிலையில தான் என்னோட பிசினஸ் பார்ட்னர் இந்த ருத்ராட்ச ஓம் கவசத்தை வாங்க சொன்னாரு. அதை நம்பி நான் வாங்கினேன். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த ருத்ராட்ச ஓம் கவசத்தை வாங்கி வீடு பூஜை பண்ணினாக்க உடம்பே சரியா போடுன்னு சொன்னாரு. அவர் சொன்னதை வச்சு அந்த நம்பிக்கையோட இந்த ருத்ராட்ச ஓம் கவசத்தை வாங்கினேன். வாங்கி பூஜையும் பண்ண ஆரம்பிச்சேன். அது பூஜை பண்ணதுனால என் உடம்பெல்லாம் சரியா போச்சு. அது மட்டும் இல்லாம இந்த சிவன் எந்திரத்தை டெய்லி என் பாக்கெட்ல வச்சுட்டு இருக்கேன். இதனால எனக்கு பிசினஸ் பண்ண வேண்டிய தைரியம் கிடைச்சிருக்கு. டெய்லி ஆஃபீஸ் போறேன், குடும்பம் நல்லா நடக்குது, எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த மாலையை போட்டதுனால என்னால பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப லாபம் சம்பாதிச்சிருக்கேன். என் குடும்பத்தோட அத்தப்பையும் தீஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ருத்ராட்ச மாலை தான். வணக்கம், என்னோட பேரு ராணி. நாங்க 2 பேரும் லவ் மேரேஜ் தான். எங்களுக்கு எந்தவித சப்போர்ட்டும் கிடையாது. ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு. பசங்க 2 பசங்களை வச்சுட்டு அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ், நம்ம ரெண்ட் கட்டணும், இபி பில், அது இதுன்னு பயங்கர ப்ரெஷரா இருந்தது. அவரும் வேலைக்கு போனாரு. சம்பளம் பார்த்தாம நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்.
ஸோ இவ்வளோ பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஆஃபீஸ் டென்ஷன்ல என்கிட்ட கோவத்தை காட்டுறது, நானும் என்னோட ப்ரெஷர் தாங்காம அவர்கிட்ட கோவத்தை காட்டுறது, இப்படியே ஒரே சண்டையா போயிருந்தது. எப்ப பார்த்தாலும் வீட்ல ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்துட்டே தான் இருந்தது. இவ்ளோ கடனுக்கு நடுவுல எங்களால நிம்மதியா வாழவே முடியல. ஆஃபீஸ்க்கு போறது, மாசம் ஃபுல்லா வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் கடனுக்கு கட்டுறது. இந்த மாதிரி சூழ்நிலையில ருத்ராட்ச ஓம் கவசம் அந்த ஆட நான் மொபைல்ல பார்த்தேன். உடனே அதுல இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நான் பேசினேன். குருஜி கிட்டே நான் ஸ்ட்ரைட்டா பேசினேன். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, அந்த சிவனோட அருள் உன்கிட்ட இருந்தா கண்டிப்பா உன்னாலே நல்லா வாழ முடியுமா அப்படின்னு சொன்னாருங்க. அதுக்கப்புறம் நான் உடனே அந்த ருத்ராட்ச ஓம் கவசம் ஆர்டர் பண்ணேங்க. ஆர்டர் பண்ண ருத்ராட்ச ஓம் கவசம் மாலைய நானும் என் ஹஸ்பண்டும் போட்டுக்கிட்டோம். அதோட ஒரு எந்திரமும் எங்களுக்கு கொடுத்து விட்டாங்க. அதை என் ஹஸ்பண்டோட பர்ஸ்ல நான் டெய்லி அவர் பாக்குறபடி வச்சுட்டேன். அது மட்டும் இல்லைங்க, காசில இருந்து கொண்டுட்டு வந்த புனித நீரும் அதோட திருநீரும் எனக்கு கொடுத்து விட்டாங்கங்க. அந்த புனித நீரை வீடு ஃபுல்லா தொளிச்சு விட்டு திருநீரை டெய்லி நாங்க பூசிக்கிறோம். அதுக்கப்புறம் எங்க வீடு ஃபுல்லா ஒரு தெய்வ கடாட்சியம் இருக்கிறத என்னால அது ஃபீல் பண்ண முடிஞ்சது. எவ்வளவோ இன்கிரிமெண்ட் கேட்டு அவர் லெட்டர் போட்டு எல்லாமே அவருக்கு நெகட்டிவாவே நடந்தது. ஆனா இந்த மாலையை போட்டதுக்கு அப்புறம் அவங்களே கூப்பிட்டு ஒரு 3 பிரான்ச்சுக்கு மேனேஜரா அவரை ஹேண்டில் பண்ண விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து இன்கிரிமெண்ட்டும் கொடுத்தாங்க. இன்னைக்கு சொசைட்டில தலை நிமிர்ந்தும் பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி தைரியமாவும் சந்தோஷமாவும் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இந்த ருத்ராட்ச ஓம் கவசம் மட்டும்.